நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதில் 71வது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவனுக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்யும்படிக்கு ஒரு சில கோத்திரங்கள் தான் அந்த நாட்களில் நியமிக்கப்பட்டாங்க. அது ஆரோனுடைய வம்சத்தில் வந்த அந்த லேவி கோத்திரத்திலிருந்து வந்த அவர்களுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் அந்த ஆசாரிய ஊழியம் செய்வாங்க. அந்த ஆசாரிய ஊழியம் என்பது ஒரு பல வேலைகள் நிறைந்தது. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலையை செய்யும்போது அவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு கூட்டம் உண்டு. அதே லேவி கோத்திரத்தில் அவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஜனமும் உண்டு. வெளியே ஆடுகளை கொண்டு வர்றது, ஆடுகளை இழுத்துட்டு வர்றது, மாடுகளை இழுக்கிறது, அவைகளை பலி செலுத்துவது, தோல் உரிப்பது, இரத்தங்களை தெளிக்கிறது, கொழுப்புகளை தகனிக்கிறது, எத்தனையோ வேலைகள் உண்டு. விறகு கொண்டு வர்றது, தண்ணி கொண்டு வர்றது, இப்படி எத்தனையோ வேலைகள் இருக்குது அங்கே. ஆனால் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுங்கிறது அது ஒரு பிரத்யேகமான ஒரு ஊழியம். தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு வாழ்க்கை. வெளியில் ஆடுகளை பலியிடுவது, தோல் உரிப்பது, மாடுகளை கொண்டு வர்றது, அதை பலியிடுவதுங்கிறது ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவனுக்கு முன்பாக நிற்கிற வேலை என்பது அது எல்லாருக்கும் தெரியாது. அது யாரும் பார்க்க மாட்டாங்க. அது அவ்வளோ தூரம் ஒரு கவர்ச்சி நிறைந்த வேலை இல்லை. அது பலியிடுவது அதெல்லாம் தெரியும், ஜனங்களுக்கு தெரியும். தோல் உரிப்பதுங்கிறதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியும். இரத்தம் அங்கே தெளிக்கப்படுகிற காரியங்கள், தகனிக்கிற காரியங்கள்லாம் ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் தேவனுக்கு முன்பாக நின்று அங்கே ஆராதிப்பது என்பது ஒரு காரியம். அது தேவனுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. அதே போல தான் இங்கே இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லணும்னு சொன்னாக்கா, எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய நான் கட்டளையிடுவேன். தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் நம்ம எல்லாரையுமே அவர் ஆசாரியராய் லேவியராய் ஆக்கி நான் தேவனுக்கு முன்பாக நின்று அவரை ஆராதித்து அவரை மையப்படுத்தும்படிதான் இயேசுவானவர் திறந்து வைத்த அந்த புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். அந்த நாட்களில் இந்த லேவியர்கள் மாத்திரம்தான் அந்த தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனை ஆராதிப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் இயேசு ஒரு லேவியர் அல்ல, அவர் ஒரு யூதர். அவர் பிரதான ஆசாரியராய் ஆனார். அவருக்கு நமக்கு முன்னோடியாய் தேவனை ஆராதிக்கும்படிக்கு, தேவனை அப்பா என்று கூப்பிடும்படிக்கு நமக்கு ஒரு அடிச்சுவடுகளை வைத்து அந்த திரையை கிழித்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் சென்று அவரை கனப்படுத்தி அவர் ஆராதிக்கும்படி தேவன் குமாரனாகிய இயேசு நமக்கு ஒரு பாதையை திறந்து வச்சிட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் லேவியர் மாத்திரம்தான் போக முடியும். அந்த ஜாதியில் பிறந்தவர்கள் மாத்திரம்தான் அங்கே போக முடியும். மற்ற புறஜாதியர்கள்லாம் வெளியில் தான் நிற்பார்கள். புறஜாதியர்களோடு நிற்பாங்க, இஸ்ரவேலியர் ஒரு இடத்துல நிற்பாங்க, ஆனால் லேவியர் ஒரு இடத்துல நிற்பாங்க. இப்படி 3 அடுக்கு நிறைந்ததாக அந்த ஆலயம் இருக்கும். ஆனால் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கிறங்கிறது அங்கே லேவியர் மாத்திரம்தான் நிற்பாங்க. ஆனால் இயேசுவானவர் சிலுவையிலே மரித்து தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது அந்த தேவாலயத்தோட திரைச்சலை 2ஆக கிழிந்து இப்பொழுது தேவனுடைய சமூகத்தின்பாய் செல்ல முடியும்.
அந்த நாட்களில் அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போவது, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும்னா அதுக்கு ஒரு சட்டத்திட்டமெல்லாம் இருக்கிறது. சரீரத்திலே ஒரு அங்க வீனம் இருக்கக்கூடாது, பூ விழுந்த கண் இருக்கக்கூடாது, கை சூம்பி இருக்கக்கூடாது, சரீரத்தில் எந்த குறைபாடு இருக்கக்கூடாது, எத்தனையோ இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு எனக்கு முன்பாக நீ வாழ்வ, எனக்கு முன்பாக ஊழியம் செய்வ அப்படின்னு சொல்லி இப்போது தேவனுடைய குமாரன் மூலமாய் நமக்கு நான் கொடுத்துருல ஒரு பெரிய இந்த வரப்பிரசாதம். பெரிய காரியம் என்னென்னா, தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு வாழ்க்கை. இதுக்கு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாமல் நான் அவருக்கு முன்பாக போக முடியாது. அதுக்கு அவரே மரித்து, அவர் இரத்தம் சிந்தப்பட்டு, அந்த இரத்தத்தால் நான் கழுவப்பட்டு, நான் இப்போ சுத்திகரிக்கப்பட்டு, அதிமித்தமாய் தைரியமாய் இப்படி அவருடைய சமூகத்தின் முன்பாக நான் செல்லக்கூடியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இங்கே வாசிக்கிறோம் அந்த வசனத்துடைய காரியம் என்னென்னா, முதலாவது நீ உங்கள் சத்துருக்களுக்கு கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுற. இந்த உலகத்தில் மாம்சம், பிசாசு, உலகம் இவருடைய கையிலிருந்து நீ விடுதலையாக்கப்படுவ. இதுதான் மிக பிரதான ஒரு காரியம். விடுதலை ஆகாமல் எனக்கு முன்பாக நீ வர முடியாது. இங்கே ஆண்டவர் முதலாவது நம்ம செய்கிற காரியம், பிசாசுடைய கையிலிருந்து நீ விடுதலையாக்கப்படுற. இதை யார் பண்ணுறான்னா குமாரனே பண்ணுறாங்க. குமாரன் விடுதலையாக்கி சத்துருக்கள் கையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். கோபத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், காம இச்சையில் இருந்தோம், பொறாமையில் இருந்தோம், வைராக்கியத்தில் இருந்தோம், நம்ம விடுவிக்கிறார். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து தேவன் அங்கே விடுதலையாக்கி கொண்டு வரார். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக்கி அந்த ஆட்டுக்குட்டிய இரத்தத்தினாலே நிலைக்கால்களை பூசப்படுகிறது. அந்த இரத்தம் அவளை விடுவிக்கிறது. அதிலிருந்து அவர் புறப்பட்டு வர்றாங்க. அது உலகம்னு சொல்லலாம். அப்புறம் வரும்பொழுது அமலேக்கியர் அவளை மறிக்கிறார்கள். மறித்து நீங்கள் போகக்கூடாது, அந்த கானானுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுகிறது யாருன்னா அமலேக்கியர்னு ஒரு கூட்டம். அவளோடு கூட தேவன் இந்த ஆதியாகமும் யாத்ராகம் நினைக்கிறேன் 17ஆம் அதிகாரம், திருப்ப வேண்டாம், 17ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை குறித்திருக்கு. இந்த அமலேக்கியரோடு வானத்திற்கு பூமியின் மேலே இந்த அமலேக்கியரை நான் நாசம் பண்ணுவேன், உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் யுத்தம் உண்டுன்னு சொல்லுவார். அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னா இந்த மாம்சத்தை குறிக்குது. நீங்கள் 100 வயசு கிழவனாவோ கிழவியாவோ நானோ இருக்கும்பொழுது இந்த மாம்சத்தில் ஒரு இச்சை இருக்கிறது. இந்த மாம்சத்தினுடைய இச்சையை ஒவ்வொரு நாளும் நான் போராடும். இந்த பூமியில் வாழ்கிற நாள் வரைக்கும் இச்சையை நான் மேற்கொள்ளாமல், இச்சையை ஜெயிக்காமல், அமலேக்கியனை ஜெயிக்காமல் கானானுக்குள்ளே நான் போக முடியாது. அதே போல் கானானுக்குள்ளே பாலும் தேனும் ஓடுகிற அந்த அருமையான தேசம்தான். ஆனால் அங்கே ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அங்கே கானானியர் இருக்கிறாங்க, எபூசியர், எமோனியர் என்ற கானானியர்கள் இருக்கிறாங்க. அப்போது அவளை எகிப்தை கொண்டு விட்டு வந்தாங்க. ஒன்று நல்லது. அப்புறம் இந்த வழி மறிக்கிற அந்த ஜனங்கள், வழி மறித்து அவங்களை போகக்கூடாதுன்னு சொல்லுகிற இந்த மாம்சம் உண்டு. அப்புறம் அந்த கானானுக்குள்ளே போகும்போது அந்த கானானியர்கள் இருக்கிறாங்க, அவரோடும் யுத்தம் உண்டு. போகும்போது அந்த கானானுக்குள்ளே போகிறாங்க. இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நான் வாழ்கிற நாட்களெல்லாம் பிசாசோடும் உலகத்தோடும் மாம்சத்தோடும் நமக்கு எப்பொழுதுமே போராட்டம் உண்டு. இதை போராடாமல் நான் ஒருபோதும் இயேசுவுக்கு முன்பாக நான் வந்து நிற்க முடியாது. இது அவரே எனக்கு உதவி செய்கிறார். அந்த காரியங்களை நான் மனம் உடையவனாக இருக்கும்போது அவரே எனக்கு உதவி செய்து எகிப்திலிருந்து அவரே என்னை விடுவிக்கிறார். அவர் தான் எனக்கு உதவி செய்கிறார். அது முன்னோடியாக தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்ச்சியை சித்தரிக்கிறது. அவரே எனக்கு மரித்து அவருடைய இரத்தத்தின் மித்தம் எனக்கு ஒரு விடுதலையை கிடைக்குது. அவரே என்னை விடுவிக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை விடுதலையாகாமல் தேவனுக்கு முன்பாக வர முடியாது. நான் பிறந்த நாளில் இந்த பூமியில் ஒரு சபிக்கப்பட்ட உலகத்தில் பிறந்திருக்கோம். சபிக்கப்பட்ட மாம்சத்தில் இந்த பூமியில் நம்ம வாடுறோம். இந்த உலகம் ஒரு பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. இந்த உலகம் பிசாசு ஆளுகை செய்கிற இந்த உலகம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி
கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். இந்த முழு உலகத்துக்கும் அதிபதி பிசாசு. அவன் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான் இந்த உலகத்தை. நான் அதுக்கு மேலே தேவன் ஆளுகை செய்கிறாங்க. ஆனாலும் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, அந்தகாரத்தின் லோகாதிபதி, கீழ்ப்படியாமையுடைய ஆவி இந்த உலகத்தில் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கான். அவன் சில பேரை கட்டி வைத்திருக்கிறான். அவர்களை விடுதலை பண்ண மனமற்றவனாக இருக்கிறான். ஆனால் குமாரன் மட்டும்தான் நம்மளை விடுதலை பண்ண முடியும், வேறு யாரும் விடுதலை பண்ண முடியாது. ஆனால் உங்கள் சத்துருக்கள் கைகளிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இதுதான் முதல் நடக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இன்னும் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நீ இந்த பூமியில் வாடுகிற நாட்களெல்லாம் பயம் இல்லாமல் இருப்பாய். எல்லா பயத்திலிருந்தும் தேவன் நம்மளை விடுவிக்கிறவர். தம்முடைய குமாரனை இயேசு நம்மளை விடுவிக்கிறவர். இந்த முழு உலகத்தில் பணம் வச்சிருக்கிறவனோ, பணம் இல்லாதவனோ, அல்ல படை பலம் உடையவனோ, இல்லை ஒண்டிக்காரனோ, பெரிய ஆளோ, எவனையும் பயம் ஆட்கொண்டிருக்குது. அவன் 10 தலைமுறைக்கு சொத்து வச்சுருந்தாலும் பயம் அவனை ஆட்கொண்டிருக்காது. பயம் எங்கேருந்து வருதுனாக்கா பிசாசிடத்துலேருந்து ஜனங்களுடைய இருதயத்தில் வைக்க. எல்லா ஜனத்தையும் பார்த்தா ஒரு பயம் இருக்கும், கவலை, பயம், அதைரியம், சோறு, என்ன செய்கிறதுன்னு சொல்கிற பயம். ஆனால் தேவனுடைய குமாரன் என்ன பண்ணுறான்னா, பயத்திலிருந்து என்னை விடுவிக்கிறவர். நல்ல செய், பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். அடுத்தபடி இங்கே தான் நான் சொன்ன காரியம் முக்கியமான, எனக்கு முன்பாக வானத்தையும் பூமியை உண்டு பண்ண தேவனுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை இருக்க. இதை விட உயர்ந்த ஸ்தானம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நம்முடைய இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய போஸ்டிங் யாருன்னா, ஜனாதிபதியாக இருக்கிற அம்மா, ஜனாதிபதி அவங்க பேர் என்ன? திரௌபதி முர்மு. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய போஸ்டிங் அதுதான். அதை விட பெரிய போஸ்டிங் என்ன தான், நான் இதை தான் சொல்ல வரேன், இயேசுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை. இதுக்கு ஈடான போஸ்டிங் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதான் எனக்கு முன்பாக அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்தத்தோடும். அவருக்கு முன்பாக வாழ்கிற ஜனங்கள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தத்தோடும் நீதியோடும். தேவனுடைய ஜனங்கள் இடத்துல காணப்படுற சுபாவம் என்ன? அவருக்கு முன்பாக இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தம், நீதி. பரிசுத்தமும் நீதியும் இல்லாமல் அந்த தேவனை தரிசிக்க முடியாது. மலை பிரசனத்தில் நம்ம கேட்கறது போல, சுத்த இருதயம் உடையவர்கள் தேவனை என்ன செய்வார்களாம்? சுத்த இருதயம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகையால் இந்த பூமியின் நாட்களெல்லாம் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் நீதியோடும் தேவனுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்களாம் தேவனுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையை விட இந்த உலகத்தில் பெரிய போஸ்டிங் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆகினால் இந்த பூமியில் நாட்கள்லாம் ஒரு நிச்சயம் இருக்கணும். நான் இயேசுக்கு முன்பாக நான் நிற்கிறேன், இயேசுக்கு முன்பாக நான் வாழுறேன். நீங்கள் நடவு நட்டாலும், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும், களை எடுத்தாலும், சமையல் செய்து கொண்டிருந்தாலும், வீட்டை பெருக்கி கொண்டிருந்தாலும், ஊர் பயணம் சென்றாலும், பஸ்ஸில் நான் சென்று கொண்டிருந்தாலும், நான் இயேசுக்கு முன்பாக வாழ்கிறேன். இதை விட பெரிய பொறுப்பாக்கி அந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அருமையான சகோதரிமார்களே, ஒருவேளை படுக்கையில் ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கலாம். சில நேரங்களில் எழுந்திரிக்க முடியாது. நான் இயேசுக்கு முன்பாக படுத்திருக்கிறேன், ஒருவேளை பெட்டில் இருக்கிறேன், ஆண்டவரே உமக்கு முன்பாக இருக்கிறேன். இந்த உணர்வு தான் நமக்கு இருக்கணும். எல்லாரும் கைவிட்டது போல் ஒரு உணர்வு வரும் நமக்கு. எல்லாரும் கைவிட்டது போல், அதெல்லாம் நம்முடைய உணர்வு இருக்க. நம்முடைய உணர்வுலேருந்து வருகிற அந்த ஆத்ம வல்லமை இருக்க உணர்வுகள், இதை எப்பொழுதுமே சிலுவைக்கு நம்ம கொண்டு போகணும். இந்த உணர்வு சமயத்தில் புஷ்ஷுன்னு மேலே கொண்டு போவோம். இதே உணர்வு நம்மளை என்ன பண்ணால் ஜங்குன்னு கீழே பாதாளத்துக்கு கொண்டு போய் நீ ஒன்றத்துக்கு லாயக்கு இல்லைன்னு சொல்லும். இந்த உணர்வுபடி வாழக்கூடாது. நம்ம வாழலாம் விசுவாசத்தின்படி தான் வாழணும். அந்த விசுவாசம் எதில் மையமாக இருக்குன்னா, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை மையமாக வச்சு தான் வாழணுமே தவிர உணர்வின் மையமாக வச்சு வாழவே கூடாது. இந்த உணர்வு ஏமாற்றிடும். இந்த உணர்வு நம்மளை எப்பொழுதுமே நம்மளை பின்னுக்கு தள்ளிடும். மின்னுக்கு வேகமாக தள்ளி நம்மளை அழிச்சிடும். சில நேரத்தில் பின்னுக்கு தள்ளிடும். சீராய் நடக்கிறவளாக இருக்கணும்.
யார் இந்த சீராய் நடக்கிறவர்கள்னா வேத வார்த்தையை கவனித்து வேத வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் இந்த சீராய் நடக்கிறவர்கள். பிசாசான நம்முடைய உணர்வுகளை தூண்டி விட்டு நம்மளை வீணாக்கிச்சோம். சில நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் குற்ற உணர்வுடையவராக்கி நம்மளை சோர்வுக்குடையவர்கள் ஆக்கிடுவான் பிசாசை. சில நேரத்தில் தான் தோண்டி தனமாய் கட்டுக்கடங்காத வண்டி, பிரேக் இல்லாத வண்டி மாதிரி ஆக்கிடுவோம். இந்த உணர்வு நெருப்பு அடுப்புக்குள்ளே எரிஞ்சிச்சுன்னா அது நல்லது தான். ஆனால் அதே நெருப்பு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் வீட்டுக்கு என்ன ஆகும்? வீட்டுக்கு முழு வீட்டையும் அழிச்சிடும். இந்த உணர்வை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளணும். உணர்வை அடக்கி ஆள கற்றுக்கணும். ஆகையினால உயிரோடு இருக்க நாளெல்லாம் உணர்வின்படி இல்லை, நீதியின்படி சத்தியத்தின்படி நாம் வாழ எப்பொழுதுமே கற்றுக்கொள்ளணும். ஆகையினால் எனக்கு முன்பாக ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். இது ஒரு வாக்குத்தத்தம். இயேசுவானவர் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது இந்த பூமியில் ஜனங்களுக்காக செய்ய போகிற காரியத்தை வாக்குத்தத்தமாய் தேவன் சொல்கிறாங்க. சரி, யார் தேவனுக்கு முன்பாக நிற்பாங்க? யார் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை என்ன? சதா தங்களை நியாயந்திருத்து கொள்ளுகிறவர், சதா தங்களை கழுவி கொள்ளுகிறவர், தங்களை சுத்திகரித்து கொள்ளுகிறவர், தங்களை எப்பொழுதுமே நான் ஒன்றும் இல்லைங்கிறவங்க இயேசுக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்பாங்க. தன்னை நியாயந்திருத்து கொள்ளுகிறவர்கள் இயேசுக்கு முன்பாக நிற்பாங்க. மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவங்க இயேசுக்கு முன்பாக நிற்க மாட்டாங்க. மற்றவர்களை நியாயந்திருக்கிறவங்க இயேசுக்கு முன்பாக நிற்க மாட்டாங்க. இந்த பூமியின் நாட்களெல்லாம் இயேசுக்கு முன்பாக நிற்கிற ஜனங்கள். போன வாரம் நாங்கள் தியானித்த சில வசனங்கள், அதாவது யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ளும். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளும். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். இந்த நிகழ்வு நமக்கு பல நாள் நம்ம சபையில் கேட்டிருக்கோம். நமக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி என்னன்னு சொன்னாக்கா, இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் இயேசுக்கு முன்பாக அந்த ஸ்திரீயை கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இயேசுக்கு பக்கத்தில் நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, முதல்ல உங்களை பாவம் இல்லாதவன் கல்லெறின்ட்டுன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிவிட்டு அவங்க குனிஞ்சிட்டாங்க. அந்த வார்த்தையை அவங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு, தங்கள் மனசாட்சியை கடினப்படுத்தி கொண்டு, யாரெல்லாம் தங்களுடைய மனசாட்சியை கடினப்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் இயேசுடைய சமூகத்துவமாக நிற்க முடியாது. அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் ஏன் இயேசு விட்டு அனைவரும் வரல? இயேசு விட்டு வந்தவங்க ஏன் அனைவரும் போயிட்டாங்க தெரியுமா? அவருடைய மனசாட்சியை கடினப்படுத்தியிருக்காங்க. தன்னுடைய மனசாட்சியை கடினப்படுத்தியிருக்காங்க. அங்கே ஒரு பணிவு இல்லை, அங்கே நொறுங்குதல் இல்லை, தங்களை நியாயந்திருக்கலை, தங்களை நீதிமான்கள் என்று அவர்கள் முத்திரை கொத்தி கொண்டார்கள். மற்றவர்கள் அற்பமானவர்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே வாசிக்கிறோம், அவர் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசுவின் சமூகத்தில் யார் நிற்பா? தன்னை நியாயந்திருக்கிறவர்கள், தங்களை நிதானித்து சோதித்து அறிந்தவர்கள். அவள் இயேசுக்கு முன்பாக அந்த ஸ்திரீ நின்றாள். ஆனால் பெருமைக்காரர்கள், மற்றவர்களை குற்றப்படுத்தினவர்கள், மற்றவர்களை அற்பமாக எண்ணினவர்கள் இயேசுவின் சமூகத்தை விட்டு ஒவ்வொருவராய் அவர்கள் போய்விட்டார்கள். அன்னைக்கும் இன்றைக்கும் ஏன் இயேசுடைய சமூகத்துக்குள்ள அநேகர் இல்லை? அவர்கள் மற்றவர்களை கை நீட்டுவர்கள், மற்றவர்கள் நியாயந்திருக்கிறவர்கள். நான் நல்லா தான் இருக்கேன்,
நான் சரியாக தான் இருக்கிறேன். இது பரிசேயருடைய குணலட்சணம், அந்த நாட்களில் வாழ்ந்த அந்த யூதருடைய குண சுபாவம். ஆனால் அந்த ஸ்திரீ அங்கே இருக்கிற யாரையும் நியாயந்திருக்கலை, யாரையும் குற்றப்படுத்தலை. அவருடைய மனதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை கொண்டுடுவாங்க, நான் மறித்துருவேங்கிற எண்ணம் தான் இருந்திருக்கும். ஆனால் நல்ல வேளை அந்த ஸ்திரீ ஒரு ஆசாரியன் இடத்துல வேறு யார்ட்டையும் கொண்டு போகாமல் இயேசு இடத்தில் கொண்டு வரப்பட்டா. இயேசுவானவர் அந்த ஸ்திரீயை ஆசீர்வதித்து விடுவித்து, மரணத்திலிருந்து விடுவித்து, அவளை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரியாய் அவளை மாற்றிட்டாங்க. அவள் இயேசுக்குள்ளாக நிற்கிறாள். அது பார்க்குறோம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் அடிப்பகுதி, இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீயோ நடுவே நின்றாள். என்ன ஆச்சரியமான காரியம்! ஒரு பாவி இயேசுக்குள்ளாக நிற்க முடிஞ்சது, ஆனால் பரிசேயர்கள் இயேசுக்குள்ளாக நிற்க முடியல. இன்றைக்கும் அப்படி தான். பாவியாக இருக்கிறவங்க ஆண்டவரேங்கிறவங்க இயேசுக்குள்ளாக நின்றுடுவாங்க. நான் நல்லா தான் இருக்கேங்கிறவங்க அவங்க இயேசு விட்டு சமூகத்தை விட்டு அவங்க போயிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் என்னை நியாயந்திருப்பதிலே, எப்பொழுதும் என்னை சோதித்து அறிவதிலே, என்னுடைய நிர்பந்த நிலையை எப்பெல்லாம் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறோனோ, எப்பெல்லாம் நான் ஒன்றும் இல்லை, எல்லாரும் கடையாந்திரவனா என்ற உணர்வு எப்பெல்லாம் எனக்கு இருக்குதோ, இயேசுக்கு முன்பாக நான் நின்றுடுவேன், அவருடைய சமூகத்து முன்பாக நின்றுடுவேன். எவ்வளோ பொற்பாக்கியம்! அருமையானவர்களே, இந்த பூமி நாட்கள்லாம் இயேசுக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை. அப்படி தான் அவள் கடைசி வரைக்கும் இயேசுக்கு முன்பாக நின்றாள். இன்னும் அவளை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அவளுக்கு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல வேண்டியிருந்துச்சு. 11ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? நீ போ இனி பாவம் செய்யாதே. அது அவளுக்கு மட்டும் சொன்ன வார்த்தை அல்ல, எனக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. இதுவரைக்கும் மனசும் மாம்சமும் ஒரு ஆசை, இச்சை, விருப்பத்தின்படி பொல்லாத பிரபஞ்சத்தினுடைய பிசாசு சொல்லுகிறபடியெல்லாம் நீ கேட்ட, நடந்த, செஞ்ச. இப்போ நான் சொல்கிறேன், இனி பாவம் செய்யாத. இந்த வசனத்தில் அடிப்பகுதி பார்க்குறோம். அவள் சமாதானத்தோடு அவள் போயிருப்பா. இயேசுவின் சமூகத்தில் நிச்சயிக்கப்பட்ட பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவின் சமூகத்தோட சந்தோஷமாக அவள் போயிருப்பா. வீட்லேயும் இயேசுவின் சமூகத்தை உணர்ந்திருப்பா. அருமையானவர்களே, இந்த பூமி நாட்கள்லாம் இயேசுக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கையே இந்த பூமியில் விலையேறப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆகவே நான் வாழ்கிற மீதி உள்ள நாட்கள்லாம் நம்மை சோதித்து நிதானித்து அறிந்து நான் இயேசுக்கு முன்பாக வாழ்கிறேன்னா அது மறுபடியும் பரிசோதித்து பார்க்கணும். உதாரணமாக லூக்கா என்ன சுவிசேஷத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக்கா 7. இங்கே இந்த ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்குறோம். அங்கே நம்ம பார்த்தோம் அல்லவா, அந்த ஸ்திரீ தான் சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இந்த ஸ்திரீயை குறித்து சொல்கிறாங்க. இப்போது இந்த 36ஆம் வசனத்தில் அந்த பரிசேயனுடைய வாசிங்க, 36, 37 வாசிங்க. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து. போதும். பரிசேயன் அவர் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்திருப்பான் நான் எண்ணுகிறேன். பெரிய விருந்து வைப்பதற்கு அவனுக்கு ஒரு பெரிய பணக்காரன். நல்லது, அவன் ஆண்டவருக்கு ஒரு விருந்து வைக்கிறான், ஆண்டவருடைய சீஷர்களுக்கும் அவன் விருந்து வைத்திருப்பான் நான் எண்ணுகிறேன். தன்னுடைய சொந்த பந்தம், இனம், எல்லா அயல் வீட்டுக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்து வைத்திருப்பான். ஆனால் அந்த வீட்டில் யார் நெருக்கமாக இருந்தாங்கங்கிறத குறித்து நான் தியானித்தேன்.
விருந்து வைத்தவன் அல்ல, பணக்காரன் அல்ல, அவரை தொடுகிற அளவுக்கு நெருக்கமாய் வந்தவள் யாருன்னா நம்ம பார்க்குறோம் அந்த ஸ்திரீ. வாசிக்கிறோம் 37ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஸ்திரீ, அந்த ஊரில் இருந்த ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ, எல்லாருக்கும் தெரியும் அவள் யாருன்னு. அவள் ஏற்கனவே இயேசு குறித்து அறிந்து கொண்டால் பாவம் மன்னிக்கப்பட்டவளாய் வீட்டுக்கு போனால் அதே சிந்தை அவளுக்கு, அதே மனசு, தன் வீட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறாள். வெளியேறப்பட்டதை கொண்டு வந்து இயேசுவினுடைய பாதத்தில், அது மாத்திரம் இல்லை, அவள் செய்கிற என்ன செய்கிறான்னு சொன்னாக்கா, அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை பூசினாள். கடந்த நாட்களில் திருக்காட்டுப்பள்ளியில் நடந்த கூட்டங்களில் விற்றவங்க இந்த ஸ்திரீயை குறித்து அழகாக பேசினாங்க. 4 காரியங்களை குறித்து அங்கே அழகாக பேசினாங்க. அந்த காரியங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்களோ நான் நினைக்கிறேன். ஆச்சரியமாக இருந்தது. என்ன சொன்னாக்கா, அவள் அழுது கொண்டு, ஒரு காலத்து இந்த கண்ணால் இச்சித்தேன், பார்த்தேன், பேசினேன், ஆனால் இப்போது இதே கண்ணால் நீர் வடித்து தன் பாதத்தை தொடுகிறார். ஒரு காலத்து இந்த தலையை சிங்கரித்து, என் தலையை எல்லாரும் பார்க்கணும், டிசைனாக கண்ணாடிக்கு பார்த்து அலங்கரித்து யாரை கவரலான்னு சொல்லி தன்னை சிங்காரித்து கொண்டு வந்த முடி ஒரு காலத்தை, இப்போ அது இயேசுவின் பாதத்தை துடைப்பதற்கு அந்த முடி என்றார். ஒரு காலத்தில் கண்ட மனுஷனை முத்தம் செய்வதற்காக இந்த வாயை பயன்படுத்தினேன், ஆனால் இப்போது என் இரட்சகராகிய இயேசுவை பாதத்தை முத்தம் செய்வதற்கு என்னுடைய வாயை நான் பிரயோகப்படுத்துகிறேன். அருமையாக சொன்னாங்க பிரதர் விட்டு. அதே மாதிரி அந்த பரிமள தைலம் எந்தெந்த மனுஷனுடைய கொடுத்த காசுனால் சேர்த்து சம்பாதிச்சு வைக்கப்பட்ட அந்த தைலம், அது எல்லாம் இயேசுடைய பாதத்துக்கே உடைச்சி ஊற்றுறேன். இனி எனக்குன்னு ஒன்றும் வேண்டாம் சொல்லி தன்னுடைய மகிமை எல்லாம் இயேசுவின் சமூகத்தில் பாதத்தில் ஊற்றினாலே. நான் சொல்ல வர்ற காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இயேசுவை தொட்டு புழங்குற அளவுக்கு இயேசுவின் சமூகத்துக்கு நின்றாலே இதுதான் பொற்பாக்கியமான ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். விருந்துக்கு அழைத்தான், பெரிய விருந்தை வைத்தான், எத்தனையோ படாக்கெல்லாம் நடந்து கொண்டு இருக்காது. ஆனால் இயேசுவை தொட்டு தன் தலைமயிரால் துடைத்து முத்தம் செய்து அவரை ஆராதித்தால், இது ஆராதனை, இது ஒரு பெரிய ஆராதனை. இயேசுவின் சமூகத்தில் அழுது கண்ணீரை நினைத்து, யார் இயேசுடைய சமூகத்தில் கிட்டக்க வர முடிந்தது? அங்கிருந்த பரிசை இல்லை, விருந்துக்கு கூப்பிட்டவன் அல்ல. அருமையானவளே, பாவியாகிய எங்கேயோ ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்டவன் அவன் சொல்லுகிறான், தம்மை தொடுகிறாளே இவ யாருன்னு இவருக்கு தெரியாதா ஆன்னு சொல்லி அவன் இருதயத்தில் யோசிக்கிறான். அழைச்சவன், விருந்து வச்சேன், அவனுடைய யோசனை அவரே அறிகிறார். சீமோனே சீமோனே, நான் உனக்கு என்ன சொல்லணும், ஒரு செய்தியை சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. 40ஆம் வருஷத்தில், சீமோனே சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லணும்ப்பா நான் சொல்கிறார். அவனுடைய இருதயத்தை யோசனை அறிகிறார் அவர். இவ்வளோ மோசமான ஸ்திரீ, ஊரில் பேர் போனவ, இவ வந்து இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறாளே, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறாளே, இது என்னன்னு சொல்லி யோசிக்கிறான். அங்கே இயேசு அவனுடைய இருதயத்தை, சிந்தையை அறிகிறார். அறிஞ்சு அங்கே 2 மனுஷன் சொல்கிறார். ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு கடன்பட்டவன், இன்னொருத்தன் 50 காசு கடன்பட்டவன். 2 பேருக்கும் மன்னிச்சாச்சு. யார் சந்தோஷமாக இருப்பா? 500 வெள்ளிப்பணம் மன்னிக்கப்பட்டவன் தான். நம்ம பாஷையில் எப்படி சொன்னாக்கா, 50,000 கடன் பற்றவன், இன்னொருத்தன் 500 ரூபா கடன் பற்றவன். 2 பேரையும் மன்னிச்சிட்டாங்க. யார் சந்தோஷமாக வீட்டுக்கு போவா? யார் அதிகமாக சந்தோஷம் வீட்டுக்கு போவா? சொல்லுங்களேன், யார்? 50,000 கடன் பட்டவன், மன்னிக்கப்பட்டவன் சந்தோஷப்பாங்க. அதை தான் அவர்கிட்ட சொல்கிறார், நீ 50 ரூபா கடன் பட்டவன்ப்பா, இவன் 5,000 ரூபா கடன் பட்டவன்.
நம்முடைய உணர்வு எப்பொழுது இருக்குன்னா, ஆண்டவரே நான் 5000 மன்னிக்கப்பட்டவன் சும்மா அற்ப சொற்பம் இல்லை ஆண்டவரே. 500 வெள்ளிக்காசு நான் மன்னிக்கப்பட்டவன் நான் ஆண்டவரே. பாருங்கள், கொஞ்சம் மன்னிக்கப்பட்டவன் எட்டி இருக்கிறான், நிறையா மன்னிக்கப்பட்டவன் இயேசுடைய சமூகத்து வந்துடுறான். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் நெருங்க முடிந்தது, இயேசுவை தொட முடிந்தது அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் அவள் நினைந்தாள். எப்படி முடிந்தது என்றால் அவருடைய நேர்மை தான். அதை தான் நான் சொல்ல வருவேன். அங்கே மாய்மாலக்காரராய் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். பெரிய விருந்து செய்து கொண்டு மாய்மாலக்காரராய் உட்கார்ந்து கொண்டு. இன்றைக்கும் மாய்மாலக்காரர்கள் இயேசுடைய சமூகத்துக்கு வர முடியாது. நேர்மையாக இருக்கிறவங்க எப்பொழுது இயேசுவின் சமூகத்துக்கு வந்து அவருடைய பிரசன்னத்தில் நினைய முடியும். ஆனால் வாடுகிற நாட்கள் எல்லாம் நேர்மையான இருதயம், இயேசுவின் சமூகம் எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வந்துடும். இயேசுடைய பிரசன்னம் வந்துடும். இயேசுவை நான் தொட்டு புழங்குவோம். அப்போஸ்தலர்கள் தான் சொல்லுவாங்க, நாங்கள் தொட்டோம், கண்டோம், நாங்கள் புழங்கினோம். இயேசு குறித்து அப்படி தான் சொல்லுவாங்க. யோவான் சொல்லுவார், பேதுரு ஐயா, யோவான் ஐயாவும் சொல்லுவார், நாங்கள் கண்டோம், தொட்டோம், நாங்கள் கேட்டோம், நாங்கள் புழங்கினோம். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லுவார். யார் தொட்டேன் கண்டேன் புழங்க முடியும்? நெருக்கமாக இருக்கிறவங்க தான். அவரோடு கூட நெருக்கமாக இருக்கணும், தொட முடியும், புழங்க முடியும். இப்படி இந்த ஸ்திரீ அவரை தொட முடிந்தது, அவருடைய பாதத்தை முத்து செய்ய முடிந்தது. தன்னுடைய அழகெல்லாம் எடுத்து, ஒன்றும் இல்லாண்ட நம்ம பாடினது போல் அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றம். இயேசுக்காக எதெல்லாம் நான் அர்ப்பணிக்கிறேனோ, இயேசுக்காக எதெல்லாம் அவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேனோ, அது மாத்திரமே இந்த பூமியிலே என்றென்றைக்கும் நிலை நிற்கப்பட்டது. ஆகையினால் இந்த ஸ்திரீ இயேசுடைய சமூகத்துன்பாக நின்று அவரை ஆராதித்தால், அவரை மையப்படுத்தினால், அவளும் போகும்போது அங்கே வாசிக்கிறோம், 50ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ என்ன எழுதியிருக்கிறது? அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இயேசுவை தொட்டவர்கள், புழங்கினவர்கள், இயேசுவின் பிரசன்னத்தில் இருந்தவர்கள் சமாதானமாக போவார். ஊரில் என்ன குற்றப்படுத்தினாலும், ஜனங்கள் எல்லாரும் காரியத்து போனாலும், அவமானப்படுத்தினாலும், அவருடைய இருதயம் சந்தோஷத்தால் ததும்பி, ஒருவேளை அவள் டான்ஸ் ஆடி கொண்டு வீட்டுக்கு போயிருப்பான் நான் எண்ணுகிறேன். சந்தோஷமாக போயிருப்பாள் அவளுடைய இருதயம். இயேசுவை தொட்டு புழங்கினவர்கள். அங்கிருந்த பரிசேயன் இயேசுவை குற்றப்படுத்தினான், அந்த ஸ்திரீயையும் குற்றப்படுத்தினான். அவன் தூரமாய் அவனும் நின்று விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்நாட்களெல்லாம் இயேசுவை தொட வேண்டுமா? இயேசுவை புழங்க வேண்டுமா? நீங்களும் நானும் நேர்மையான இதயத்தோடு ஒட்ட வந்துட்டால் போதும். அவரை தொட்டு விடலாம், அவருடைய பிரசன்னத்தில் நாம் நினைஞ்சிடலாம். இப்படி நம்ம வாழ தேவனுக்கு உதவி. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது எரோமியாவின் புஸ்தகம் 35வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எரோமியாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் அதில் 19வது வசனம். அதாவது எரோமியாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 19வது வசனம். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த எரோமியாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் ஒரு அருமையான அதிகாரம். நீங்கள் வீடுகளுக்கு சென்று இதை தியானிக்கும்படி நான் உங்களை சொல்லுகிறேன். அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தப்பி போயிடுவாங்க. வழி தப்பி அவர்கள் தேவனை விட்டு அவர்கள் பின்மாறி அவங்க போயிடுவாங்க. அப்போது எரோமியாட்ட ஒரு செய்தியை சொல்லுவார். அங்கே ரேகாபின் புத்திரர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவரை அழைச்சிட்டு வா, அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு திராட்சை ரசம் கொடுன்னு சொல்லுவார். அதேமாதிரி அவங்க செய்வான். இதெல்லாம் 35ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவங்க நாங்கள் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏங்கும்போது எங்களுடைய அப்பா, எங்களுடைய தாத்தா, முப்பாட்டன் இந்த தேசத்தில் நீங்கள் திராட்சை ரசத்தினால் உண்டான எதையும் நீங்கள் புசிக்க வேண்டாம், பெரிய வீடு கட்ட வேண்டாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனார். அதை நாங்கள் இன்ன வரைக்கும் நாங்கள் கைகொள்கிறோம் அவங்க சொல்லுவாங்க. பார்த்தியா,
யாரே தாத்தா பாட்டன் சொன்ன செய்தியை கேட்குறாங்க. ஆனால் இந்த ஜனங்களுக்கு நான் சொன்னேன், ஆனால் இந்த ஜனங்கள் நான் சொல்கிற வார்த்தையை கேட்குறதுக்கு மனம் இல்லை. அதை தான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னு சொன்னாக்கா 14-15 வாசிங்களேன். 14-15. திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கைகளை சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி, தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். அங்கிருந்து ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் கீழ்ப்படியில், நான் சொன்ன வார்த்தையை செவிசாய்க்கலை. நிறைய பேரை அனுப்பிச்சேன், தேவனுடைய தாசர்களை அனுப்பிச்சேன், அதெல்லாம் நீங்கள் கேட்கல. இப்போது நீங்கள் சிதறடிக்கப்படுவீங்க, அந்நிய தேசத்துக்கு போவீங்க. ஆனால் ஒரே ஒரு குடும்பம், அந்த ரகாப்பியனுடைய குடும்பம், அது மட்டும் கேட்டாங்க. ஆனால் அந்த ஜனத்தை மட்டும் என்ன செய்வேன்னு சொன்னாக்கா, எனக்கு முன்பாக நிற்க பண்ணுவேன். எங்கள் வாசிக்கணும். என்ன வாசிக்கனாக்கா, சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்க, அதாவது புருஷன் ரகாப்பியின் குமாரனை யோனாதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் எனக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்பாங்க. நீங்களும் நானும் அப்படி தான். ஆண்டவரே, இந்த உலகம் எத்தனையோ பேர் சீர்கட்டு போகட்டும், சபையில் சீர்கட்டு போகிறாங்களா, போகட்டும். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நிற்கட்டும். ஆண்டவரே, உடைய பிரசன்னம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த பூமி நாட்கள்லாம் வேறு எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த உலகத்தில் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்கள்லாம் தேவனுக்கு முன்பாக நின்று அவர் சொல்வதை கேட்டு நீதிமொழியில் வாசிக்கிறவர்கள் நித்தமும் அவர் வாசப்படியிலே காத்திருந்து கதவை தட்டி அந்த நீதிமொழியின் புத்தகத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். எட்டாம் அதிகாரமா நீதிமொழியின் புத்தகம்? திருப்பிக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரம் நீதிமொழியின் புத்தகம். எட்டாம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. 33லேருந்து வாசிங்க. நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். நித்தமும் என்னுடைய சமூகத்தை தேடுங்கள். தாவீது ஏராளம் சொல்லுவார். நித்தமும் என் சமூகத்தில் விழித்திருந்து அவர் சொல்கிறத கேளுங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இதே ரகாப்பின் புத்திரரா? இல்லை, வேறு யாரோ சொல்லுவாங்க, உன் வாசப்படியில் நான் நித்தமும் காத்திருப்பேன், உன் வாசப்படியில் காத்திருப்பேன். சங்கீதத்தில் கூட சொல்லுவார். தாவீது சொல்லுவார், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் உண்டு. சங்கீதம் 27 நான் எண்ணுகிறேன், உன் சமூகத்தில் நித்தமும் நான் காத்திருக்கட்டும். இந்த பூமியில் உன்னுடைய சமூகத்துன்பா வாழணும், உன் வாசப்படியில் காத்திருக்கட்டும். எனக்கு தான் ஒரு ஆசை, உன் பிரசனத்திலே நான் வாழணும். சங்கீதம் 27 அதே 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 ஒரு வார்த்தை வருது, வாசிப்போம். சங்கீதம் 27 4ஆம் வசனம். சங்கீதம் 27 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். எனக்கு வேறு ஆசைலாம் இல்லை இந்த உலகத்தில், எனக்கு வேறு விருப்பம்லாம் இல்லை, ஒன்று தான். அது என்னன்னா வாசிங்க. அதையே நாடுவேன், எனக்கு அதுதான் விருப்பம். மறுபடியும் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து மரியாதை போல அவருடைய வாய்மொழியை கேட்பதும் அவருடைய பிரசனத்திலேயே வாழ்வதும், அதான் எனக்கு ஆசை.
எனக்கு சிம்மாசனம் வேணும், பெரிய போஸ்டிங் வேணும்லாம் எனக்கு ஆசை இல்லை. தேசத்தில் நிறைய என் கஜானாவில் நிறைய வெள்ளியும் பொண்ணும் சேர்த்து வைக்கணும் ஆசை இல்லை. நிறைய நாடுகள் எனக்கு சொந்தமாக எனக்கு வேணும், பெரிய எனக்கு படை பலம் வேணும், இதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை. நான் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பிரசன்னத்தில் நம்முடைய ஆலயத்தில் தங்கிடுது, அவருடைய முக தரிசனத்திலேயே நான் வாழ விரும்புகிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் எடுபடாத ஒரு பங்கு எதுனா அது மட்டும்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நின்று வாழ்கிற வாழ்க்கையை தவிர இந்த உலகத்தில் அதை விட பெரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இங்கே இருந்து பிரசங்கம் பண்ணுறதோ பாட்டு பாடுறதோ இதெல்லாம் முக்கியம் இல்லை. இயேசுக்கு முன்பாக வாழ்கிறோமா? எப்பொழுதும் சமையல் பண்ணும்போது நான் இயேசுவே உமக்கு முன்பாக நான் சமையல் பண்ணுறேன், பொரியல் பண்ணுறேன், சாப்பாடை வடிக்கிறேன், உமக்கு முன்பாக நிற்கிறேன், ஆடு மேய்க்கிறேன், களை எடுக்கிறேன், நடவு நடுறேன், நாற்று நடுறேன், கொத்துறேன், இயேசுவே உமக்கு முன்பாக நான் நிற்கிறேன். இந்த நிலையில் நம்முடைய இருதயத்தை உறுதிப்படுத்தி இயேசுக்கு முன்பாகவே இந்த பூமி நாட்களில் வாழ்கிற வாழ்க்கை, அதை விட பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை பிரியமானவர்களே. அவர்கள் சதா தங்களை சுத்திகரித்து கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய பார்வையில் அவர்கள் சிறியவராக இருப்பாங்க, தங்களுடைய பார்வையில் சிறியவராக இருப்பாங்க. நான் ஒன்றும் இல்லை என்ற நிலையில் அவங்க எப்பொழுதும் இருப்பாங்க. நான் முந்தி சொன்னது போல் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்கள், தங்களை நியாயந்திருக்கிறவர்கள் இயேசுக்கு முன்பாக நிற்க மாட்டார்கள். எப்பெல்லாம் மனத்தாழ்மையுடையவர்களோ, பணிந்தவர்களோ, நொறுங்கினவர்களோ இயேசுக்கு முன்பாக நின்று விடுவார்கள். அதனால் மீதம் உள்ள நாட்கள்லாம் இயேசுவே இந்த பூமி நாட்களில் உமக்கு முன்பாக எப்போது நிற்கிற அந்த அற்புதமான வாழ்க்கையை எனக்கு தாங்க என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் நம்ம கூக்குரலும் புலம்பலும் நாம் விடுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நான் ஆண்டவருடைய நல்ல வார்த்தைக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம் லூக்காவில் வாசித்த அந்த பகுதியை மீண்டும் நாம் வாசிப்போம். லூக்கா 1:71 நாம் வாசித்தோம். உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். இதிலிருந்து இந்த தலைப்பில் நிறைய வசனங்களை வார்த்தைகளை கேட்டோம். நம்முடைய அடிப்படை என்னென்னா, நாம் உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். அவன்தான் நம்முடைய எதிரியாகிய பிசாசானவன். அவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி வகை தேடி அவன் அப்படியாக இருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அல்லது யாரை மோசம் பார்க்கலான்னு சொல்லி அவன் சுற்றி வலை தேடுகிறான். நம்முடைய விசுவாசத்தை குலைக்கும்படி, நம்முடைய நம்பிக்கையை அவமாக்கும்படி, நம்முடைய உண்மையை குலைக்கும்படி அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்மளை கெடுக்கும்படி அவன் சுற்றி நம்மளை வகை தேடுகிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்னென்னா, உன் சத்துருவின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, உண்மையாலுமே நம்ம விடுதலையாக்கப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சத்துரு பிசாசு, அவனுடைய கையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படணும். அந்த வலிமையானவனை நாம் எதிர்த்து விசுவாசத்திலே நாம் அவனை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறபடி உங்கள் சத்துருக்களினுடைய கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படணும். ஆமாண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் விடுதலையை நான் அனுபவிக்கணும். ஆண்டவரே, நான் விடுதலையாக்கப்படணும். நம்முடைய சத்துரு நம்முடைய மாம்சம், நம்முடைய பிசாசு, உலகம் எவ்வளவா நம்மளை கவிக்குது.
நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற அசுசி எல்லாம் நீங்கும்படி, நம்முடைய அசுசி எல்லாம் நாம் கழுவிக்கொள்ளும்படி நாம் ஆண்டவரே நான் விடுதலையாக்கப்படணும் ஆண்டவரே, நான் குறை சொல்கிறபடி சோதிக்கப்படுற ஆண்டவரே, அல்லது பொய் சொல்கிறபடி நான் சோதிக்கப்படுற ஆண்டவரே, இதெல்லாம் என்னுடைய சத்துரு ஆண்டவரே, இதையெல்லாம் நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. ஒருவர் இப்போ என் நடுவில் இல்லை ஆண்டவரே, அவரை குறித்து நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு உத்தமம் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத நான் பேசக்கூடாது ஆண்டவரே. ஒருத்தரை குறித்து நான் தேவையில்லாத பேசக்கூடாது ஆண்டவரே. என் வீட்டில் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது ஆண்டவரே. இதெல்லாம் நான் உத்தமமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் தேவையில்லாத ஒருத்தர் குறித்து, ஒரு குடும்பத்தை குறித்தோ, ஒரு பிள்ளைகளை குறித்தோ, ஒருவருடைய சூழ்நிலை குறித்தோ ஆண்டவரே நான் வாய் திறவாமல் நான் பாதுகாத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த சத்துருவிலிருந்து நான் விடுதலையாகணும் ஆண்டவரே. நம்முடைய குடும்பங்களில் நாம் 4 பேர் சேர்ந்துட்டால் எதை நாம் பேசிகிட்டு இருக்கோம்? 3வது நபரை குறித்து நம்ம அசால்ட்டாக பேசிக்கிறது. ஒரு குடும்பத்தை குறித்து, ஒரு சகோதரர் குறித்து, அல்லது 3வது நபரை குறித்து, இல்லாத ஒரு நபரை குறித்து சந்தோஷமாக பேசிக்கிறது. அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது? இப்போ விசுவாசியில் அவங்க பிசாசனுடைய கிரியையாக அவங்க இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டவங்க யாருன்னா பிசாசனுடைய கிரியை, அது சத்துரு. ஆண்டவரே எனக்கு காவல் வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. நீங்கள் என் நடுவில் இருக்கீங்க ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கீங்க ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கீங்க ஆண்டவரே. நான் நலமானதையே பேசிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஒருத்தர் குறித்து பேசக்கூடாது ஆண்டவரே. எனக்கு நீதி வேணும் ஆண்டவரே. நான் உமக்கு முன்பாக நிற்கிறேன் ஆண்டவரே. நான் எல்லா பொய்யும் பெரட்டும் பேசிட்டு உம்முடைய வார்த்தை பேசக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு உண்மை வேணும் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நிற்கக்கூடிய மனுஷன் ஆண்டவரே. நான் வாழ்கிற, நான் ஜீவிக்கிற அந்த சொற்ப நாளில் ஆண்டவரே நான் விடுதலையாக்கப்படணும் ஆண்டவரே. என் சூழ்நிலையில் நான் உம்மை நேசிக்கணும் ஆண்டவரே. நீர் சொல்லுகிற அந்த உத்தமத்தை நான் கடைப்பிடிக்கணும் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. நான் விடுதலையாக்கப்படணும். எவ்வளோ ஒரு விடுதலை ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஆண்டவரே அந்த விடுதலை எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த ஜீவியம் எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த சத்துருனுடைய மோசத்திலிருந்து, அந்த விசுவாசத்தை வழிக்கு போக்குற இருதயத்திலிருந்து நாம் கேட்டது போல் ஒன்று இப்படி போயிடுவோம், இல்லைன்னா ரொம்ப டவுன் ஆகிடுவோம். என்னை விட மோசமான ஆள் யாரும் இல்லைன்னு சொல்லி கீழே போயிடுவோம். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, மரத்துக்கு மேலே போயிடுவோம். என்னை விட யாரும் இல்லை, எனக்கு தான் அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி மேலே போயிடுவோம். இல்லைன்னா கீழே போயிடுவோம். இந்த பிசாசு இந்த ரெண்டையும் நம்மளை வச்சு நம்மளை மோசம் போய்க்கிடுவோம். அதனால் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் தெளிவாக இருக்கணும். தெளிவுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. தெளிவோடு கூட உண்மையோடு கூட நாம் வாசித்தது போல் அங்கே என்ன வாசிக்கிறோம்? அந்த சத்துருனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், 1 நாள் 2 நாள் அல்ல ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருக்கு முன்னாக எப்படி இருக்குன்னா பயம் இல்லாமல், பயத்தோடு அல்ல, வருத்தத்தோடு அல்ல, பயம் இல்லாமல், நம்மிடத்தில் யதார்த்தம் இருக்கும்போது, நம்மிடத்தில் ஒரு பணிவு இருக்கும்போது, உண்மையுள்ள இருதயம் இருக்கும்போது, அந்த ஸ்திரியை குறித்து நான் வாசித்தோம். அந்த சகோதரியை குறித்து அவள் யதார்த்தமாய் அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தாள். எல்லாரும் யோக்கியர்கள் மாதிரி நின்னாங்க கல்லை தூக்கிட்டு. ஆனால் எல்லாரும் அயோக்கியர்கள். ஆனால் அங்கே ஒரே ஒரு ஸ்திரீ அவள் பாவத்தை உணர்ந்திருந்தாள். எல்லாரும் கல்லை தூக்கி எறிவதற்கு ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒருத்தி மட்டும் உண்மையோடு, ஆண்டவரே நான் பாவிதான் ஆண்டவரே, நான் விபச்சாரம் செய்திருக்கேன் ஆண்டவரே, என் இஷ்டத்தின்படி வாழ்ந்திருக்கேன் ஆண்டவரே, என்னுடைய பாவத்தில் நான் புறையோடி கிடந்திருக்கேன் ஆண்டவரே. இயேசுவே என் பாவமே எனக்கு தெரியலப்பா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது என்று சொல்லி அவள் என்ன செய்கிறானா தன்னை ஒத்துக்கொண்டாள். அதனால் அவள் என்ன செய்கிறானா ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறாள், ஆண்டவரோடு கூட இருக்கிறாள். பரிசேயர்களும் அங்கே கல்லை பொறுக்குன அந்த எல்லாரும் ஆண்டவர் சொன்ன உடனே அவளுடைய மனசாட்சியில் சூடண்டவர்களாய், கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த இயேசுவோடு கூட இந்த ஸ்திரீ மட்டும் தனித்து இருந்தாள். நமக்கும் ஆண்டவரோடு தனித்து, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நீங்கள் என்னோடு பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்கட்டும் ஆண்டவரே,
என்னை குறித்துதான சத்தியத்தை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. நான் கழுவிக்கொள்கிறேன் ஆண்டவரே, என்னை சுத்திகரிச்சுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போ நீரும் நானும் தான் இருக்கோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நிற்கிற ஆண்டவரே, என்னோடு பேசுங்க, என் ஆத்மாவோடு இடைப்படுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்கள் தேவை ஆண்டவரே. நான் கழுவப்படணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தேவை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வரும்போதெல்லாம் அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் நம்மோடு இடைப்படுகிறார். நாம் வாசித்தது போல் அவர் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அவருக்கு பணி செய்யும்படி, அவருக்காக வாழும்படி, நம்முடைய குடும்பங்கள் நாம் அவருக்கென்று வாழும்படி. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை அவருக்கென்றே ஒப்பு கொடுக்கும்படி, அவரையே நேசிக்கும்படி, அவரையே நாம் பணிந்து அவருடைய பணியை செய்யும்படி, அவருக்காக வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கென்றே நான் வாழ்ந்துட்டு ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஏதேதோ இருக்க ஆண்டவரே, ஆனால் நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கென்றே நான் வாழும்படி ஆண்டவரே, உம்மையே நேசிக்கும்படி, உம்முடைய பணியை செய்யும்படி ஆண்டவரே, நான் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆனால் உம்முடைய சமூகத்தில் வந்து நீர் சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு நான் வாழும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே இப்படின்னு சொல்லி நாம் அந்த சத்துருனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அது அந்த விடுதலையிலிருந்து நாம் மேலும் ஆண்டவருடைய பணியை செய்யும்படி பரிசுத்தமாக்கப்பட்டு நீதியோடும், இதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். பயமில்லாமல் அவருடைய வாழ்க்கை வாழும்படி நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நான் கடந்த நாளில் நான் யோசித்தேன், ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட ஆபிரகாம் தொடங்கி ஈசாக், யாக்கோப்பு, பவுல், தூய உம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர்களுடைய சுதந்திரத்தில் நம்ம கேட்டது போல் அந்த லேவி கோத்திரத்தாருக்கு மட்டும்தான் அவங்க ஆசரி ஊழியம் செய்ய முடியும், ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியும், அந்த தேவனுடைய ஸ்தலத்தில் நிற்க முடியும். ஆனால் இப்போதோ ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக நிற்கும்படி, அந்த சுதந்திரத்தை நாங்களும் அடையும்படி அந்த இடத்த கொடுத்துருக்குங்க ஆண்டவரே. அதில் நம்ம வாசித்து போல் கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 நான் வாசிப்போம். கொலேசியர் பக்கம் 275 புதிய ஏற்பாடு. சந்தோஷத்தோடே கூடிய கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 12-13. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும். இங்கே வாசிக்கிறோம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. ஆண்டவரே, நீங்கள் எங்கே அழைத்திருக்கீங்கன்னா, பாவிக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் ஆண்டவரே, அந்த பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட்டில் ஆண்டவரே என்னையும் இணைத்து கொண்டீங்களே, என்னையும் சேர்த்து கொண்டீங்களே, அந்த பங்கு பெறும்படி, உமக்கு முன்பாக நிற்கும்படி அந்த ஆபிரகாம், அந்த ஈசாக்கு, இன்னும் அந்த மோசே, ஆரோன், இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த சுதந்திரத்தில் பவுல், பேதுரு, உம்முடைய பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நானும் பங்கு கொள்ளும்படி ஆண்டவரே, அந்த ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மையும் அங்கே வாசிக்கிறோம். நம்மைங்கும்போது நம்ம ஒவ்வொருவரையும், உங்கள் பேரையும் அதில் இட்டுக்கலாம், என் பேரையும் அதில் செலுத்திக்கலாம். நம்மையும் தகுதி உள்ளவர் ஆக்கினவரும். நம்முடைய தகுதியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் நீதியெல்லாம் அழுக்கான கந்த ஆண்டவரே, ஆனால் உம்முடைய நீதி, உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தந்தீங்க ஆண்டவரே. தகப்பனே, என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கானது ஆண்டவரே. அவங்களுடைய நீதியின்படி, அவங்களுடைய நேர்மையின்படி கல் எடுத்துக்கிட்டு வராங்க. ஆனால் ஆண்டவர் கரெக்டாக பார்த்த உடனே உங்களில் பாவம் இல்லாதவன், அப்படின்னா அவங்களும் பாவி தான்.
எல்லாரும் கல்லை கீழே போட்டு ஓடிட்டாங்க. இது மாதிரி ஆண்டவரே, என்னுடைய தகுதியின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய நீதியின்படி என்னை தகுதியாக்குனீங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரம், பிசாசனுடைய இருளின் அதிகாரம், அது சூழ்ச்சிகரமான இருள், நம்முடைய இருதயத்தை கவ்விக்கொள்ளாதபடி அதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாக இருக்கிற பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த உன்னதமான தகப்பனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அந்த ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களோடு கூட சுதந்திரத்தில் பங்கு கொள்ளும்படி, குமாரனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கும்படி, குமாரனுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக, அந்த ஒளிக்கு முன்பாக, அந்த அன்பிலே, அந்த ராஜ்யத்திலே நாம் பிரவேசித்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி, அவருக்கு முன்பாய் வாழும்படி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் வாழும்படி எங்களை நீங்கள் அழைத்திருக்கீங்க. ஆண்டவரே, எங்களையும் நீங்கள் அழைத்திருக்கீங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய இரக்கத்துக்கும் நன்றி ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, அந்த சுதந்திரம், அந்த பங்கு, கிறிஸ்துவின் பங்கு நமக்கும் உண்டு. பிதாவை நேசித்ததைப் போல நானும் நேசிக்கும்படி, நானும் வாழும்படி, இயேசு நம்மைப் போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவமில்லாத வாழ்ந்தார். இது மாதிரி நானும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நானும் வாழ முடியும் ஆண்டவரே. அந்த இடத்துல நானும் இந்த பூமியில் பாவத்தை ஜெயிக்க முடியும் ஆண்டவரே. நானும் இவ்வுலகத்தில் உம்மை போல வாழ எனக்கும் ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அது நான் வாழ கிருபை தாங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ராஜ்யாவுடைய, அந்த குமாரனுடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ளும்படி என்னை அழைத்திருக்கீங்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை நான் ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் எலியாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த எலியா அவர் சொல்வார், தேவனுடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிற நான், என்னுடைய வாக்கினின்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது, இது அவருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறாங்கிறார். எவ்வளோ ஒரு தில்லு! ஒரு ராஜாவுக்கு முன்னாடி ஒரு ஒத்த மனுஷன், அவன் போய் சொல்கிறான், என் வார்த்தையின்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. ஏன்னா நான் அவருக்கு முன்பாக நிற்கிறேன், அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அவருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன். அவருடைய சீசராக இருந்த எலிசாவும் சொல்வார். எலிசாவும் அவருடைய சீசராக இருந்தவர் அதே பாணியை கடைப்பிடிக்கிறார். அந்த ஆவியை அவரும் பெற்றுக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய, அவருக்கு பணி செய்யக்கூடிய, தேவனுடைய மனதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை இந்த எலியாவும், எலியாவுக்கிட்ட இருந்த அந்த குண லட்சணத்தை எலிசாவும் பெற்றுக்கிறார். அதில் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த எலிசாவும் சொல்றார், நான் சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான், அவருடைய முகத்துக்கு முன்பாய் நிற்கிற நான். எப்படி அவர் கற்றுக்கிட்டார் பாருங்கள். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சமூகத்துக்கு முன்பாய் நின்று, ஆண்டவரே என்னை குறித்ததான சத்தியத்தை, என் தேவையை உணரும்படி எனக்கு நீங்கள் போதிச்சிருங்க ஆண்டவரே, என்னோடு இடைப்பட்டுருங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தேவை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துக்கு முன்பாய் நிற்கும்போது, அதுக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னை நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு
நியமித்து கொண்டேன். இந்த லூக்கா 2:71 சொன்னது போல் நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னது போல் இந்த ஓசியாவில் அப்படி சொல்கிறார். உங்களை நித்திய விவாகத்துக்கென்று, ஒரு நித்தியமான உறவுக்கென்று, நித்தியமான சமூகத்துக்கென்று, நித்தியமான ஒரு ஐக்கியத்துக்காக உங்களை நான் தெரிந்து கொண்டேன், உங்களை அழைச்சேன், உங்களை கழுவி இருக்கேன், உங்களை சுத்திகரித்திருக்கேன். அது எதுக்குன்னா எனக்கு முன்பாக நீங்கள் வாழும்படி, என்னை சேவிக்கும்படி, என்னுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும்படி நான் உங்களை அழைச்சிருக்கேன். அந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிப்போம். இப்படி தான் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்திருக்காங்க. ஓசியா ரெண்டாம் அதிகாரம் 19வது வசனம். பக்கம் 1051. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஆண்டவர் சொல்றார், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உன்னை எதற்கு உன்னை அழைச்சிருக்கேன்னா, நீ என்னோடு நித்திய விவாகமாய், ஒரு மணவாட்டியாய், நான் மணவாளன், நீ மணவாட்டி, மணவாளனுடைய அந்த முகத்தை பார்க்குறதை போல மணவாட்டி, மணவாட்டியாகிய சபை, அவருடைய பிள்ளைங்க, அவர்கள் எனக்கு முன்பாய் நான் நியமித்து கொள்வேன். உன்னை அதுக்கு தான் நியமிச்சிருக்கேன். நீ எனக்கு முன்பாய் இருக்கும்படி உன்னை நியமித்து கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன். எப்படி சொல்கிறார் பாருங்கள், எவ்வளவு காரியத்தை சொல்கிறார். நீதி, நியாயம், கிருபை, உருக்கமான இரக்கமாய், உருக்கமான இரக்கம். ஆண்டவரே, அசுத்தனுக்கு, பாவிக்கு, துரோகிக்கு தூரமாய் வாழ்ந்த என்ன நீங்களா இப்படி தெரிஞ்சு கொண்டீங்க ஆண்டவரே? பாவியான மனுஷனுக்கு இவ்வளவு இரக்கமா ஆண்டவரே? இப்படியா நீங்கள் என்ன நேசித்திருக்கீங்க, இவ்வளவாய் அன்பு செலுத்தியிருக்கீங்களே ஆண்டவரே. அங்கே வாசிக்கும்போது நீதி, நியாயம், கிருபை, உருக்கமான இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன். இப்படி தான் ஆண்டவர் நம்மளை நியமிச்சிருக்காங்க. அவருக்கு முன்பாக வாழும்படி, அவரை சேவிக்கும்படி, அவரிடத்தில் அன்பு செலுத்தும்படி இப்படி உன்னை நியமித்து கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் நான் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. என் இறுதியும் உம்மை அறிந்திருக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உம்மை நான் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படி, உம்முடைய சுபாவத்தை நான் பார்க்கும்படி ஆண்டவரே என் கண்களை திறந்தல்லுங்க ஆண்டவரே. நான் எவ்வளவு குருடனாக இருக்கேன் ஆண்டவரே, எவ்வளவு தேவையுள்ளவனாக இருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீருக்காக நிலம் வறண்டு போய் தாகத்தோடு இருக்கிறது போல உம்மை அறியக்கூடிய அந்த அறிவுக்காக நான் தாகமாக இருக்கேன் ஆண்டவரே. என் இருதயத்தில் நிரப்பிடுங்க. நான் எதையும் யோசிக்க வேணாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மை அறிந்து கொள்ளட்டப்பா, உம்மை பார்க்கட்ட ஆண்டவரே. அந்த நீதி, அந்த நியாயம், அந்த இரக்கம், அந்த உண்மை, இதையெல்லாம் என்னிடத்தில் நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வேறு எதுவும் எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் அவரை பார்த்துடுவோம், அவரை அறிந்து கொள்வோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே உதவி செய்வாராக. ஆமீன். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது நான் உணர்வடைந்தேன். யோவான் எழுதுகிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
எத்தனையோ பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருப்பாங்க, சுகம் பெற்றிருப்பாங்க. ஆனால் இயேசுனுடைய சீஷர்கள், அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், பேதுரு, இவர்களெல்லாம் இயேசுவோடு கூட பயணித்தவர்கள். அவர்தான் இங்கே சொல்கிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பட்டதுமான அந்த பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களுடனே கூட எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் அவரோட வாழ்ந்தோம், புழங்கினோம், தொட்டோம், அவரை நோக்கி பார்த்தோம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அவர்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய ஐக்கியம் இருந்தது. அவங்க இப்போ சொல்கிறாங்க, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. எதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு ஆண்டவர் சொன்னாங்க. இப்போ அதில் ஆண்டவர் ஜெபம் பண்ணாங்க, இவர்களும் நம்மோடே கூட ஒன்றாக இருக்கும்படி இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் உம்முடையவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி நமக்காக வேண்டிக் கொண்டார். இப்போ நம்முடைய ஐக்கியம், இந்த பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருந்தது. இப்பொழுது நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எப்பொழுது நமக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்? நம்முடைய ஐக்கியமும் இயேசு கிறிஸ்துவோடு அந்த பரிசுத்தவான்களோடு இருக்கும் பொழுது தான் நம்முடைய சந்தோஷம் அது நிறைவாக இருக்கும். பிரியமானவர்களே, நடந்த நாட்களில் கேட்ட வார்த்தை என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. பவுல் சொல்வார், முன்னே தூரமாக இருந்த நீங்கள், காணியாட்சிக்கு புறம்பையாக இருந்த நீங்கள், இப்போ கிறிஸ்துவ நிமித்தம் சமீபமானீர்கள். சமீபமாயிருக்கோம், அவர்கிட்ட கிட்டக்க வந்துட்டோம். ஆனால் நாமும் அவரோடு கூட, அவர்கள் அந்த நாட்களில் மாம்சமாய் இருந்த இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் தொட்டார்கள், புழங்கினார்கள், அவர்களோடு நடந்தார்கள், எவ்வளோ காரியங்களை பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் ஆவியாக இருக்கிறார். இன்றைக்கும் நாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியும். நாம் கேட்டோம், இந்த பாவியான ஸ்திரீ, அந்த ஊரிலேயே பாவியான ஸ்திரீ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 பார்த்தோம்னா, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே, அவருடைய கண் எதை பார்த்தது? ஆண்டவரை நிமிர்ந்து பார்க்கல. அவர் கண் எதை பார்த்தது? அங்கே சுற்றி இருந்தவங்களெல்லாம் பார்க்கவே இல்லை. பந்தி இருக்கிறவங்க, விருந்துக்கு வந்திருக்கிறவங்களாம் அவர் பார்க்கவே இல்லை. அவர் கேள்விப்பட்டு அவர் அங்கே இருந்து வந்தால்
தன் தலையில் முக்காடிட்டு இருந்திருப்பாள். அவள் அங்கேயிருந்து வந்து இயேசுவின் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பரிமள தைலத்தை அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆனால் அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொழுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அவன் அந்த பரிசேயன் தன்னை ஒரு பாவி என்று நினைத்திருந்தானே, ஆனால் அவனுடைய நிலைமை வித்தியாசமாக போயிருந்திருக்கும். ஆனால் அவன் ஒரு பணக்காரன், கேட்டது போல் அவன் ஒரு பணக்காரன். அவன் விருந்துக்கு தான் அழைச்சிருந்தான். ஆனால் அவரை அவன் அறிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவரை அறிந்திருந்தால் தன்னை ரட்சிக்க வல்லவர், என்னுடைய பாவங்களை மன்னிக்க வல்லவர் என்று சொல்லி அவளுடைய தேவை உணர்ந்தவளாய் அவரிடத்தில் வந்தாள். ஆனால் விருந்துக்கு அழைத்தவனோ அவன் அவரை குற்றப்படுத்தினான். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை கிட்டி சேர வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமை, அகம்பாவம் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, வேதம் சொல்கிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் அப்படின்னு சொல்லுது. நாம் யாவருமே பாவிகள் தான். தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நமக்கு எந்த அருகையும் இல்லை. ஆனால் அந்த ஸ்திரீ அன்றைக்கு அவள் தன்னுடைய நிர்பந்த நிலைமையை உணர்ந்திருந்தால், வேதமே அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி. நாம் என்ன மிகவும் நீதிமான்களா? ஆனால் நாம் நம்மை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடி தேவனுடைய பார்வையில் நாம் பாவிகளாக இருக்கிறோம். அதில் பெரிய பாவம் சின்ன பாவம்னு இல்லை. அவன் அந்த பரிசேயன் நான் பாவி இல்லை அப்படிங்கிற தெனாவட்டோடு இருந்ததுனால தான் அவன் விருந்துக்கு அழைத்தும் அவனால் ஒரு பிரயோஜனமும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை, எந்த வெகுமதியும் கிடைக்கல. இதை இயேசு அவனை நோக்கி, சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரை சொல்லும் என்றான். மனசுக்குள்ளேயே இப்படி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்த்து, சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீர் என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவ்வளோ என் பாதங்களில் பரிமளம் தைலம் பூசினாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதனால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இந்த வார்த்தைகள் தான் வேதத்தில் கோல்டன் வேர்ட்ஸ் ஆஃப் த ஹோலி பைபிளில். அவள் மிகவும் அன்பு கூர்ந்து விட்டாள். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஸ்திரீயைப் போல நாம் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறப் போகிறோம்? அந்நாட்களில் ஒரு விருந்துக்கு அழைப்பது என்றால் வாசற்படியிலே அங்கே 2 அடிமைகளை வைத்திருப்பார்கள். கால்களை கழுவுவதற்கு.
ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து முத்தம் செய்வார்கள். இப்படியெல்லாம் அப்பொழுது உள்ள காலகட்டங்களில் நடந்து வந்த காலம். ஆனால் அந்த சீமோன் அப்படியெல்லாம் ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்யவே இல்லை. ஆனாலும் அந்த ஸ்திரீயானவள் தன் கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவள் பரிமள தைலத்தை பூசினால். பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆனால் அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் ஜெபிக்கிறேன், தேவாலயத்துக்கு வர்றேன், எல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் வேதத்தில் ஒரு சில இடங்கள்லாம் அவர் நம்மிடம் எதிர்பார்க்காதெல்லாம் நாம் மிகவும் அன்பு கூறுகிறோமா? ஆனால் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து விட்டார். பிரியமானவர்களே, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணிவிட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் என்னுடைய அன்பு, பிரதிபலிப்பான அன்பு எப்படி இருக்கிறது? நான் அன்புங்கிற நிலையை விட்டு மிகவும் அன்பு கூறுகிற ஒரு நிலைமைக்கு போனால்தான் நாம் இந்நாட்களிலும் அந்த யோவான் அப்போஸ்தலன் எழுதினது போல நாங்கள் தொட்டோம், குழங்கினோம், நாங்கள் கண்ணார கண்டோங்கிறத நம்முடைய ஆவியில் நான் தேவனிடத்தில் கிட்டி போய் சேர முடியும், அவரை தொட முடியும், அவரோடு பேச முடியும். இது ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, அவர் எல்லா மனிதர்களோடும். அந்த பாவியான ஸ்திரீ அப்படிப்பட்ட ஆவியோடு போய் அவளை தொட்டால், அந்த விபச்சார ஸ்திரீ கையுங்களவுமா இப்படிப்பட்ட பொழுது, ஸ்திரீயே உன்னை ஒருவரும் நியாயந்திருக்கவில்லை ஆகும் பொழுது, இல்லை ஆண்டவரே, அவள் தனித்து தேவனை பார்த்து விட்டாள். இனி ஒரு காலம் அவள் இனி பாவம் செய்யாதே போ என்று சொன்னாள். ஆனால் இன்றைக்கும் அவர்கள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய பாவம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டு விட்டால் நான் அதிகமாய் அன்பு கூர்ந்திருப்பேன். என்னுடைய ஆவி எப்படி இருக்கிறது? சீமோனைப் போல நான் பெருமை உள்ளவர்களாய் உட்கார்ந்திருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூற முடியவில்லை. என்னுடைய அன்பு குறைவாய் இருக்கிறது. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவிடத்தில் பட்டுவிட்டது என்று நாம் எண்ணுகிறோம். அவர்கள் நீ சமாதானத்தோடு போ என்றால், நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் வேண்டுமா? மன்னிக்கப்பட வேண்டுமா? நாம் அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம். பிரியமானவர்களே, கிட்டி சேருவோம், அவரை தொட்டு விடுவோம், புழங்கி விடுவோம். தேவன் உதவி செய்வாராக. நாம் யாவரும் எழுந்திருப்போம். நாம் யாவரும் வாய்களை திறந்து நாம் தேவனை கேட்ட வார்த்தையை உணர்ந்து நாம் தேவனிடத்தில் வாய்களை திறந்து நான் ஜெபிக்கலாம். எங்களே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் முன்னே தூரமாக இருந்தோம் ஆண்டவரே, நாங்கள் அந்நியராக இருந்தோம், காணி ஆட்சிக்கு புறம்பாக இருந்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பினால் எங்களை இழுத்து கொண்டீர். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களுக்காக மரித்தீரே ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்மிடத்தில் வருவதற்கு எங்களிடத்தில் எந்த அதிகாரமும் இல்லை ஆண்டவரே, எந்த நீதியும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க, உம்மிடத்தில் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கேட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக, பேசின உம்முடைய தாசர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே 1, 30, 100 எங்களுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்க உதவி செய்யும். உம்மை அதிகமாய் கிட்டி சேர உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆகாரத்துக்காக கூட நன்றி. படைத்தகரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்களுடைய அந்தரங்கத்தை பார்க்கிற பரமபிதாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாய் பலனளிக்கிற தேவன். நாங்கள் ஒருபோதும் மனுஷரை அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை மட்டுமே, உமக்கு முன்பாக மட்டுமே நாங்கள் எதை செய்தாலும் கேட்டது போல ஆண்டவர்கள் நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவரை உமக்கு முன்பாக அந்த காரியங்களை செய்து மறைந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.